பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. உங்களை இந்த நாளிலும் இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை பார்க்கிறதிலே மிகுந்த ஒரு சந்தோஷம். And I'm really happy to meet all of you on this first Sunday of the month. நம் மத்தியிலே இன்று நான் ஒரு அருமையான இரண்டு புதிய ஆத்துமாக்களை பார்க்கிறேன். I really greet you, wonderful sister. Very nice to see you. Could you please, if newcomers please, could you be able to stand? Shall we all give a wonderful clap? And the gentleman who sat behind, we are so blessed to have you today, to both of you. Thank you. Amen. 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 Psalm 138, சங்கீதம் 138 இரண்டாவது வசனம். அதில் கடைசி பகுதி தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். Today we are going to meditate upon Psalms 138, the last sentence of that verse. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். For you have magnified your word above all your name. அன்புள்ள பரலோக தகப்பனே, Our heavenly Father Jesus, இந்த அருமையான சாயந்திர வேளைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். we thank you a million times for this wonderful evening you have given us, Lord. ஆண்டவரே, இந்த வேதத்தில் சொன்ன அந்த வசனத்தை நாங்கள் படிக்கும் போதே எங்களுடைய உள்ளம் களிகூறுகிறது. Lord, as we read these verses that we just read, our hearts rejoice, Father. ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீர் அதிகமாய் நேசித்து மகிமைப்படுத்துகிற தேவன். Lord, you're a God who loves his word and you magnify your word, Father. இந்த நாளிலே இதன் மூலமாய் எங்களுக்கு நீர் பேச போகிற, கற்றுக் கொடுக்க போகிற, நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுதே உமக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். And even now we thank you, Lord, that you're going to teach us and the blessings that you're going to give us through these words. ஆண்டவரே, இந்த பிரசங்க வேளையிலே உம்முடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும் சுவாமி. Lord, as we preach your word today, may your mighty presence fill this place, Lord. வந்த ஒருவரும் வந்தவண்ணமாய் போகாதபடிக்கு Nobody who have come, O Lord, should go back empty, God. ஓ கர்த்தருடைய ஷெக்கினா மகிமை எல்லாரையும் நிரப்பி அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். We pray that your Shekinah glory will fill each and every one of them and you will send them, Father. ஆண்டவரே, பிரசங்கிக்கிற அடியானையும் அன்பு சகோதரனையும் உம்முடைய கிருபையின் கரங்கள் மூடிமறைப்பதாக. Oh, may your hands which are full of grace, Lord, cover me and my brother who translates. உம்முடைய அக்கினி அபிஷேகங்களை மூடிமறைக்கட்டும். And may the anointing of the Holy Spirit cover us, we pray. பேசுகிற ஒவ்வொரு வசனங்களும் உம்முடையதாய் மாத்திரம் வரட்டும் சுவாமி. Lord, may every word that we speak come from you alone to the congregation. வந்திருக்கிற ஜனங்களை அதை உடைத்து உருவாக்கட்டும் சுவாமி. And may the word as it proceeds break and form these people you have assembled here. எங்களை அர்ப்பணிக்கிறோம். We commit to you, Almighty God. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பொறுப்பெடுத்து நடத்துவீராக. May the Holy Spirit take charge of us and lead us this evening. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். In the name of Jesus we pray. Amen. Hallelujah. Hallelujah. வேதம் அழகாக சொல்லுகிறது. The Bible very beautifully says, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். you have magnified your word above all your name. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மனிதனோடு இடைப்படுகிறது அவருடைய வார்த்தையை கொண்டுதான். The Bible says that the way the Lord intercedes with us is through his words. ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. Because his word is the only thing that brings blessing into your lives. நீங்கள் இந்த அண்ட சராசரங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு நிகரான ஒரு காரியம் இல்லவே இல்லை. If you look at on this world around us, there is nothing which comes close to the word of God. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அவருடைய வார்த்தை அநித்தியமானது. Oh, the word of God is without compare. வேதத்திலே அழகாக பார்க்கிறோம். We see the Bible very beautifully describing this. யார் அந்த வார்த்தை? Who is the word of God? Jesus Christ is the word of God. Hallelujah. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கரங்களை தட்டலாமா? நான் அப்பப்ப கரங்கள்லாம் தட்ட சொல்வேன். Thank you, Lord. Jesus Christ is the word of God. Amen. Revelation 19ல 13th இப்படி சொல்லுதுங்க. In Revelations verses 19, the Bible says, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் அணிந்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. It very beautifully describes and says, he is dressed in a robe dripped in blood and his name is the word of God. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படினா தேவனுடைய வார்த்தை. Oh, another name for the Lord Jesus Christ is the word of God. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் என்னது? தேவனுடைய வார்த்தை. Another name for the Lord Jesus Christ is the word of God.
அப்ப தேவன் எப்படி பேசுறாரு? So how is the Lord speaking to us? அவருடைய வார்த்தையின் மூலமாக. He is speaking to us through his word. அப்ப யார் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்? So who is he speaking through? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. He is speaking through the Lord Jesus Christ. வேதம் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்லுகிறது. The Bible very beautifully in a part describes சகலமும் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Oh, everything was created by him and through him. யாருக்காக? இயேசு கிறிஸ்துவுக்காக. It says that it was for the Lord Jesus Christ. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து. Because the word of God is Jesus. அவர் அவ்வளவு மகிமைப்படுத்தி ஆக வேண்டும். Oh, we have to give such honor to the Lord Jesus. அதனால தான் தேவன் அவருடைய வார்த்தையிலே பேசி இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையையும் So கொடுக்கிறார். therefore the Lord, the heavenly Father, speaks his word, and through Jesus he glorifies his name. அதனால தான் யோவான் 1:1 இப்படி சொல்லுகிறது. That is why John 1:1 says, ஆதியிலே வார்த்தை இருந்தது. for in the beginning there was the word, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. and the word was with God, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. and the word was with God. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஆண்டவர் எல்லாற்றுமே அவருடைய வார்த்தையின் மூலமாகவே செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். Everything that God Almighty does is through his word. இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய வாக்கிலே ஒரு வல்லமை உண்டு. In everything we see, when there is a promise given, there is a mighty power encompassed in it. நம்ம எழுதுகிறதிலே ஒரு ஆர்டர் போட்டோம்னா அதுல ஒரு அத்தாரிட்டி விளங்குது, பவர் பார்க்க முடியும். In a worldly life, when we write something and we sign it, there is a power that we give to that document. சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படும் போதே அவனுக்கு இவ்வளவு வல்லமை செயல்படுகிறதுனா அண்ட சராசரங்களை படைத்தவர் பேசினா என்ன ஆகும்னு பாருங்க. If an ordinary man can have such power and authority because of a document, consider the authority the creator of heaven and earth will have. யோவான் 1:14 இப்படி சொல்லுகிறது. The Bible in John 1:14 says, வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் வசனத்தினாலும் என்னிடத்திலே குடிகொண்டார். Amen. Hallelujah. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. The word of God came in the form of flesh and it dwelt in my Amen. body, soul and spirit. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஏனா தேவனுடைய வார்த்தை மாம்சமாய் எனக்குள்ள வருதான். Because the word of God was turned into flesh and it came. ஹல்லேலூயா. Hallelujah. வேதத்துல பாருங்க, தேவனுடைய வார்த்தை இல்லாம பைபிளே கிடையாது. If you look at the word of God, without it the existence of the Bible itself is questionable. Bible doesn't contain the word of God. Bible itself the word of God. Hallelujah. ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? Amen. Hallelujah. The Bible, it is not having a word of God in a sporadic manner. இங்க ஒரு வார்த்தை இங்க ஒரு வார்த்தை இல்ல. It is the word of God. Hallelujah. Thank you. யாராச்சும் கேட்டாங்கன்னா அப்படிதான் பதில் சொல்லணும். வேற ஒரு பதிலே வராது, வேற கேள்வி வராதுங்க. Amen. Hallelujah. 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 அதுல எழுதுனது எல்லாமே it is a divine scriptures, it is a divine inspirational scriptures. Amen. Hallelujah. How it is inspired? Through the help of the Holy Spirit. Thank you, Lord. So எல்லாமே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இந்த உலகத்தோடுமே செயல்படுகிறார். So therefore in everything it is only through the word of his word that God operates. அதனால தான் வார்த்தை அப்படியே இருந்தா பத்தாதுன்னு சொல்லி மனுஷனாக மாம்சமாக வந்தார். So that is the reason he was not satisfied with the word being word itself. It was transformed as flesh and he was born into this world. அந்த வார்த்தை மாம்சமாய் எனக்குள்ள வந்ததனால தான் சார் எனக்கு சால்வேஷனே கிடைச்சது. It is only because of that the word was into flesh and it came into this world that you and me have received salvation. ஓ அந்த வார்த்தை எனக்குள்ள வாசமாகி அது எனக்குள் செயல்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் நான் இடம் கொடுக்கிறேன் பாருங்க. அதனால தான் எனக்கு மீட்பு கிடைக்கிறது. Because I give room for the word of God to come into my heart and operate, that is why I receive the salvation. ஐயோ இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுத்து வாழணும் ஒவ்வொரு நாள் நினைக்கும்போது அவருடைய மறுவருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய காரியம் நடக்க போகிறது. Day in and day out when I commit myself to the word of God and I live according to that, I give myself the opportunity to be taken in a second coming. ஓ அவருடைய வார்த்தையிலே தான் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. It is in the word of God that all my blessings are encompassed. அவனன்றி ஒன்றும் அசையாது. Oh, without him nothing would move in this world. அவருடைய வார்த்தையின்றி ஒன்றும் அசையாது. And without his word there is nothing that would take place. அதனால தான் வேதம் சங்கீதத்துல 62:11 இப்படி சொல்லுகிறது. That is why the Bible in Psalms 62:11 says, தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடைய வார்த்தை என்பதே. Amen. Hallelujah. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. It has everything, my friend. Amen. இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? Do you know what is the title of the message today? உமது வார்த்தையின்படியே ஆக கடவது. According to your word, O Lord, may it take place. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. According to your word, God. Amen.
it shall happen to me. Amen. உம்மது வார்த்தையின்படி அந்த வார்த்தை எனக்கு என்ன பேசப்பட்டதோ அது எனக்கு நடக்கணுங்க. இதுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். இதுதான் இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் பேச போறார். The message that the Lord is going to speak to us today is that this is your word, O Lord, in accordance to that may take place. நான் ஒரு 3 சம்பவங்களை வேதத்திலிருந்து உங்களோடு பேசி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன். I'm going to speak about 3 topics of the Bible today and then pray and bless you all. எல்லாமே உங்களுக்கு கேட்டதா இருக்கலாம். All of these maybe you have heard it in the past and it's familiar. அதனால ரொம்ப அசால்ட்டா உட்கார்ந்திருக்க கூடாது. So do not sit here, casually saying that you know this topic. நல்லா கவனிங்க. I want you to pay close attention to this. கர்த்தர் உங்களோட ஆழமாய் பேசுவார். The Lord will speak to you in depth through his word. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் ஒரு நாளும் அவருடைய சபையிலே எந்த ஒரு வார்த்தையிலும் வீணாக பேச அனுமதிப்பதே இல்லை. The Lord God Almighty, when he gives a word to the church, it will not be in void. அவரு சில சமயம் உண்மையிலும் உண்மையாக சொல்லுகிறேன் சிலத 2 வாட்டி சொல்வார். அப்படினா ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கணும்னு அர்த்தம். Sometimes in the Bible we see that a word is emphasized and the Lord repeats it twice. That means you have to be cautious and pay close attention to it. அதனால ரொம்ப நல்லா மெய்யாலுமே கவனிக்கும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். So therefore I humbly ask you to pay close attention to the message today. முதல்ல பேதுருவுடைய நம்பிக்கையையும் கீழ்ப்படிதலையும் குறித்து பார்க்கலாம். முதல் பாயிண்டாக The first point we are going to see the faith and the obedience that Simon Peter had. ஒரு அலைனியா சொல்லலாமா? Hallelujah. நல்லா உற்சாகமா கவனிச்சீங்கன்னா ஆவியானவர் உங்களை நல்லா நிரப்பி ஆசீர்வதிச்சிருவார். If you pay close attention to the message today, I truly believe the Lord will bless you. Hallelujah. Hallelujah. நான் வர்றேன் ஏன் இந்த வார்த்தையை எப்ப சொன்னேங்கிறதுக்காக. This is the reason this word was mentioned. லூக்கா 5:5. In Luke 5:5. அதாவது ஒரு பெரிய சம்பவம் லூக்காவுல 1வது 5வது அதிகாரத்துல 1 ல இருந்து 11 வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். If you go and read in the book of Luke chapter 5 verses 1 to 11. Verses 1 to 11. இதுல சீமோன் பேதுரு என்கிறவன் நைட்டு முழுக்க வலையெல்லாம் போட்டுட்டு மீன் பிடிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டிருக்கான். ஆனா ஒண்ணும் கிடைக்கல. இப்ப சோர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். This is an instant where Simon Peter has gone fishing and spent the whole night, but he hasn't caught any fish and he is there dejected sitting alone. அப்ப ஆண்டவர் வர்றாரு. So then at that instance the Lord Jesus Christ comes. கொஞ்ச நேரம் படகுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரு. He sits on Simon Peter's boat and he preaches to the people. அப்புறமா பார்த்து அவனோட பேசுறாரு. And then he looks at Simon Peter and he says, கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போய் வலைய போடு. Oh, go into the deep sea and throw let down the nets. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. இப்போ இவன் பார்க்கறான். He sees, ஐயரே நைட் முழுக்க வலைய போட்டோம். He says, Lord, throughout the night we worked to catch fish. ஒண்ணும் அகப்படவில்லை. But not even one single fish we were able to land. ஆனா நீங்க சொல்றதுனால. But because you say, O Lord. என்ன சொல்றான்? What does he say? நீங்க சொல்றதுனால. He says, because you say, O Lord. அது உங்களுடைய வார்த்தையா இருக்கிறதுனால. Because it is your word, O Lord. நான் இப்ப போடுறேன். I am going to go and let down the nets. Hallelujah. Hallelujah. இப்படி தான் பேதுரு அந்த காரியங்களை செய்ய ஒப்பு கொடுத்தான். This is the way Simon Peter committed to obey the Lord's word when he asked him to do this. எப்படிங்க சும்மா ஒரு காரியத்தை யாராவது வந்தா சொன்னா உடனே நீங்க obey பண்ணிடுவீங்களா? In common life would you just obey when people come and give you an instruction? அவர் யாருன்னு பாப்பீங்க. You will first see who is this person who is giving you that advice. உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பாப்போம். And you will then examine and see what authority does this man have to give you an instruction. இல்ல அவர் சொல்ற வார்த்தையை நம்புற அளவுக்கு அவர் நல்லவரான்னு பாப்போம். Or alternatively you will examine and see is this man good or bad to obey the kind of advice he is giving. அவர் சொல்ற மாதிரி நடக்கிற லெவலுக்கு அவருக்கு பெரிய பவர் இருக்குதான்னா பார்க்கணும். பார்த்து தானே நம்ம செய்வோம். And you will also examine and see this man is giving me an instruction, does he really have the authority to do so? இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். The Lord Jesus Christ was well aware of all of these things which will play in people's minds. மனுஷரா நம்மளே இப்படி யோசிக்கிறோமே. When men we ourselves can have such kind of a doubts in our minds. அவர்தானே நம்மளை படைச்சாரு. Wasn't it not he who created us? நம்ம இப்படி யோசிப்போம்னு தெரியும். He knows that we will think as such. பேதுரு நைட் முழுக்க வலைய போட்டது உண்மை, ஒண்ணும் கிடைக்காதது உண்மை எல்லாம் தெரியும். It is true that Peter was throughout the night let down the nets and didn't catch any fish. All of this he knew. பேதுரு கிட்ட டைரக்டா வந்து சொல்லவே இல்லங்க போய் வலைய போடுங்க. He didn't come directly to Peter and give him the instruction and say go put the net down. முதல்ல படகுல உட்கார்ந்து ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணிருக்காரு. The first thing the Lord did is he sat on Simon Peter's boat and he preached to them. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னா எனக்கு அந்த வார்த்தையில நம்பிக்கை வர வேண்டுமா இல்லையா? The first thing before you can obey the word of God, you have to have trust built up in his word. நம்பிக்கை வராம நீங்க கீழ்ப்படியனா ஒண்ணும் முடியாதுங்க. Without you having that trust, it is impossible to obey any word. அதனால ஆண்டவர் அவன் படகுல உட்கார்ந்து அவனை சந்திக்கிறதுக்கு தான் அந்த சம்பவமே வந்தது. ஆனா அவன்
நடுவுல உட்கார்ந்து ஒரு சின்ன குட்டி பிரசங்கம் பண்றாரு. So that is why the Lord, he came to meet Simon Peter, but yet he sits on the boat and gives them a short sermon. அதுக்கு கிட்ட ஆண்டவர் நான் சொல்றதை கேப்பியான்னா கேட்கல. And he then after that he didn't come and he didn't ask Simon Peter, if I give you an instruction, will you follow it? கொஞ்சம் ஆழத்துக்கு வண்டியை கொண்டு போப்பா, படகு கொண்டு போ. Take the boat into the deeper waters. நான் சொல்றது மாதிரி ஆழத்துல போய் வளைய போடு. And as I say, go to the deep waters and let the nets down. என் அருமையான சகோதரனே சகோதரி. Oh my beloved sister and brother in Christ. நீங்கள் இந்த இடத்துல ஒரு அயர்ந்து ரொம்ப டயர்டா வாழ்க்கையில எல்லாரும் ரொம்ப totally exasperated situationsல நீங்க வந்து உட்கார்ந்திருக்கலாம். Maybe you are sat here in your personal life where you have expended all of the things possible and you are sat here dejected and tired. ஓ நீங்க வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்களான்னு நான் ரொம்ப உங்களோட ஹார்ஷா கூட பேச நான் விரும்பலங்க. I do not want to come and talk to you about the word of God in a harsh way. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் உருவாக்கி கொண்டே தான் இருக்கிறார். The Lord God Almighty is creating situations in your and my life so that his word can be fulfilled. ஏனா அவருடைய நோக்கம் எல்லாம் எப்படியாவது என்னை ஆசீர்வதிக்கணும். Because his primary purpose is that one way or the other he wants to bless his children. எப்படியாவது அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும்னு சொல்லி அவர் எல்லா வாய்ப்பையும் தேடிக்கொண்டே தான் இருக்கிறார். Every opportunity he uses is for his word to have a fulfillment in your lives. சும்மா அவர் பிரசங்கம் பண்ணாம அவர் பாட்டுக்கு வந்து பேதுருகிட்ட சொல்லிருந்தா அவன் ஒரு மாதிரி நினைத்திருக்க வாய்ப்பு உண்டு. There is an opportunity or probably a possibility if he had come and spoken to Peter, Peter would not have trusted him before the sermon. ஆனால் அவர் ஒரு அருமையான பிரசங்கத்தை பண்ணிட்டு தான் இவனோட பேசிக் கொண்டிருக்கிறார். It was only after he gave a beautiful sermon to these people that he comes and instructs Peter. வேதம் சொல்லுகிறது, the Bible says, Psalm 118:8 and 9 verses இப்படி சொல்லுது, it is better to take refuge in the Lord than to trust in humans. It is better to take refuge in the Lord than to trust in princes. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. ஆண்டவர் அவனுக்கு முன்பு அவனுக்கு கட்டளை கொடுப்பதற்கு முன்பு அவர் தன்னுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பு ஒரு நல்ல பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறார் பொது மக்களுக்கு. The Lord, before he gave his words of instructions to Peter, he first goes there and he preaches and gives them his other word. Hallelujah. அத பேதுரு அவன் படகுல இருக்கிறதுனால அவன் நல்லா கேட்டிருக்காங்க. Because Jesus was sat on Peter's boat, he was very near it to him and he would have surely heard it very clearly. அது கேட்டதனால தான் அவன் ஏதோ ஒரு வேலையை செய்ய முடியுதுன்னு சொல்ல வரேன். It is only because he heard that word and he obeyed it that when the Lord gave him the instructions, he had the faith to carry it out. Hallelujah. Hallelujah. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். Pay close attention to this point. When you listen to God's word, definitely the rhema word will come and catch you. Amen. Hallelujah. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. When you listen to God's word, definitely the rhema word will come and catch you, my dear brothers and sisters. Thank you, Lord. Amen. Oh, it may be common preaching, it may be a common sermon. When you listen, when you observe, there will be a rhema word every time. Amen. Hallelujah. 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 அப்படிதான் சார் எங்க பேதுருக்கு கிடைச்சது. That is exactly what happened to Simon Peter. ஓ நீ வார்த்தைக்கு இடம் கொடுத்தில்லையா? Did you not give a word and room for my word? ஓ நான் ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்தனே நீ அதை அனுமதிச்சியே பேதுரு. When I preached the word of God, you permitted and you listened to that word, Peter. இதோ உன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு வார்த்தை உன்னிடத்தில் வருகிறது. Oh, now here comes a word according to the circumstance in your personal life. Catch it பேதுரு அப்படிங்கறாரு. He says go and take hold of that word. ஓ நீ போய் வலைய போடு அப்படிங்கறாரு. Oh, go into the deep waters and let down the net. உனக்கு மீன் கிடைக்காதனப்பா பிரச்சனை. Your problem is that you haven't caught any fishes in it. No நீ வலைய போடு. இதான் அவனுக்கு எக்ஸ்க்ளூசிவ் rhema word. Now he says no, go and lay down the nets, and this was the exclusive word that came to Peter. God loves us. Hallelujah. Amen. Hallelujah. When you listen. Amen. When you listen, even when someone come here and blabber the word of God, listen. If you are obedient, definitely one rhema word will come to you. Amen. Hallelujah. Hallelujah. Sallallahu. Hallelujah. It is not about the preacher's talent. It is not about the preacher's knowledge. It is all about the matter of God's word. Amen. Hallelujah. 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 Sallallahu. Hallelujah. அன்னைக்கு காலையில் தியானிக்கும் போது இது என்ன ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் நானே ஒரு 5-6 பிரசங்கங்களை பண்ணியிருக்கேன் புதுசாக எனக்கு ஒன்று நான் அதை ஆழ்ந்து கவனிக்கும் போது எனக்கு பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்தணும். I was meditating at the presence of God and I said, Lord, what I have already preached on these words, why are you asking me to give us another sermon? But then I was able to understand another meaning. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நீ சும்மா கேட்டதுன்னு நினைக்காத, நீ கேட்டுக்கிட்டே இருந்தீனா அதுல உனக்கு உரியது ஒன்று இருக்கும், நான் அதை உனக்கு தந்துருவேங்கிறாரு. So he said, if you not listen to these words, even in those words, for you too there is a blessing. Hallelujah. Hallelujah. அதாவது ஏன் அப்படி சொல்றேன் அப்படினா நீதிமொழிகள் 30:5 சொல்லுது தேவனுடைய வார்த்தை எல்லாம் பிடமிடப்பட்டது. In Proverbs 35 the Bible says every word of God is flawless. சங்கீதம் 12:6 அதே தான் சொல்லுகிறது.
Even the same thing is said in Psalms 12:6. ஓ நீ தேவனுடைய வார்த்தையை நம்பு. Oh, you have to believe in the word of God. அவர் உனக்கு வலைய போடுனா போடு. When he instructs you to let down the nets, let it go. வலைய போடுனா போடு. If he says, asks you to let down the nets, you have to obey it. உங்களை என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்றாருன்னா அப்படியே செய்யுங்க. Whatever instructions he gives you and asks you to do it, you have to follow it. அதை நீ 1000 முறை முன்னாடி செஞ்சிருக்கலாம், தோத்து போயிருக்கலாம். Maybe 1000 times you had done exactly the same thing and you had faced defeat. என் கர்த்தர் சொல்லும்போது செய்ய உனக்கு தான் ஜெயம். But when the Lord gives you the instructions, go and repeat it and you will face the victory. என் கர்த்தர் சொல்லும்போது சொல்லி இல்லாத இடத்துல மீனை உண்டு பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார். When the Lord gives you a word and he instructs you wherever there is no fish, even he will create that fish and through that he will bless you. That's the reason when you obey, the blessing has already started. Hallelujah. Thank you, Lord. Hallelujah சொல்லலாமா? Amen. Hallelujah. நீ obey பண்ண ஆரம்பிச்சினாவே ஆசீர்வாதம் காத்து கொண்டு இருக்கு. As soon as you obey the word of God, the blessing starts to manifest. அதே கடல்ல அவனுக்கு ஒண்ணும் கிடைக்கல. The same sea is where Peter went fishing and he did not even catch one of them. ஆனா அதே கடல்ல படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக பெரிய ஆசீர்வாதத்தை. But it is in that same sea that Peter now lets down the net and he catches so many fish that the net itself was about to tear. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்தலாம். Hallelujah. தட்டணும் உற்சாகம். Hallelujah. Thank you, Lord. Rama word varum, my dear brothers and sisters. Amen. Hallelujah. Catch it. Amen. Catch it. Hallelujah. நீ வந்து டயர்டா இருக்கிற, வேரியா இருக்கிற, ரொம்ப ஒரிடா இருக்க, இதெல்லாம் இருக்கட்டும். இயேசுப்பா சொன்னார்னா அந்த இடத்துல எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். No matter what the situation in your personal life is, you may be tired and dejected, but when the Lord gives you a word, catch hold of it. John 2ல 1ல இருந்து 11 குறிச்சு வைத்துக் கொள்ளுங்க. Mark John 2, 1 to 11. அதுல கானா ஒரு திருமணம். It is the instance of the wedding in Cana. திராட்சை ரசம் குறைவு. The wine, they have run short of wine. அங்க ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. திராட்சை ரசம் ரொம்ப தீந்து போச்சு. Oh, all of the wine for the wedding has been exhausted. வேதம் சொல்லுகிறது. The Bible says, மரியாள் சொல்றாங்க அங்க உள்ள வேலையாட்கள்ட்ட, she Mary, the mother of God, goes and instructs the servants in that house. அவர் சொல்றபடி செய்யுங்க. She says, follow his instructions. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. என்ன செய்யணுமா? What did she ask the servants to do? Do according to what he says to you. Amen. Hallelujah. வேற எதையும் எக்ஸ்ட்ராவும் செய்யக்கூடாது, குறைவும் செய்யக்கூடாது. Thank you, Jesus. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. அப்படியே செஞ்சா போதும். If you obey it just like that, it is sufficient. ஆண்டவர் பார்க்கிறாரு. The Lord is saying, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லையே அப்படினு சொல்றாரு. அந்த அம்மா போய் கேக்கும்போது அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதான்னு சொல்லும்போது, when his mother goes and asks him for help, he says, woman, my time has not come. Jesus never involved in your life when you are not ready to obey. Amen. Hallelujah. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. சத்தமா சொல்ல முடியுமா? Hallelujah. When you are not ready to obey, he will not involve in your life. Amen. ஆண்டவர் அப்படிதான் அந்த இடத்துல சொல்றாரு. This is exactly Amen. This is exactly what the Lord is expressing. He says his time hasn't come. Hey God, Jesus should influence my life, my dear brothers and sisters. Amen. God should influence. Amen. என்ன அவர் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்த வேணும் இல்லையா? Thank you, Lord. அப்ப நான் தயாரா இருந்தாதான் அந்த ஆதிக்கத்தை நான் ரிசீவ் பண்ணி செயல்படுத்தி கொள்ள முடியும். It is only when I am ready to receive the word of God that's when it comes. அவர் சொல்றாரு, he says, அந்த ஜாடி எல்லாம் தண்ணியை நிரப்புப்பா அப்படிங்க. Go and fill all the jars with water. ஓ உன்னுடைய வாழ்க்கை தண்ணீர் என்ற தேவ வசனத்தினால் நிரப்பப்பட வேண்டும். Oh, your life should be filled with the water which is the word of God. கொஞ்சம் நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. 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 இன்னொரு வாட்டி ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. உன்னுடைய வாழ்க்கை காலி போன ஜாடி மாதிரி இருக்கலாம். Your life should be like the jar of those wine jars. எல்லாம் குறைவா இருக்கலாம் சார். It may be all less and wanting. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. But that's not a problem. அவர் ஒண்ணே சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கணுமா என்னுடைய வார்த்தையினால் உன்னை நிரப்பிக்கொள். He says, if you want my blessing, then fill yourself with my words. உன்னுடைய வாழ்க்கை வைன் போல சந்தோஷமா மாறும். And that is when your life will turn into a blessing. ஒரு சத்தமா ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. அவர் சொல்றபடி செஞ்சா எனக்கு ஆசீர்வாதம் வந்துரும். If you follow the instructions of God, then you will definitely inherit his blessing. ஓ பைபிள்ல கண்ணாமண்ணான promises இருக்கு சார். Oh, there are many promises in the Bible. நிறைய நம்மளோட பேசுறாரு. Oh, the Lord speaks to us through his word. ஆனா எனக்குள்ளார வேலை செய்ய மாட்டேங்குது. But none of those promises are being fulfilled in your personal life. எனக்குள்ளார God's word influence பண்ண முடியல. Oh, the word of God does not have any influence in your life. அவரால வலுக்கட்டாயமா எதையும் செய்ய முடியும். It is possible for the Lord to willfully do something. ஆனா என்னுடைய கர்த்தர் ஜென்டில்மேன். But my Lord God is a gentleman.
பாருங்க, சபையை கூட எவ்வளோ அநியாயம் பாருங்க. சபை ஜனங்கள் கூட இயேசு கிறிஸ்துவை வெளியில் விட்டுட்டு இவன் உள்ள ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கான். Many people, they leave the true Jesus outside the churches, and within the church they claim that they are worshipping him. 7 சபையில கடைசி சபை என்ன? பிலதெல்பியாவா? Oh, in the 7 churches, the Philadelphia church. கடைசி சபை என்ன வருது? பிலதெல்பியாவா லவோதிக்கேவா? அது கடைசி சபை. 7 சபையில சொல்றல அவங்க இயேசு கிறிஸ்துவை வெளியில விட்டுட்டு இவன் பூரா பயங்கரமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் the instance is the church has let out Jesus, and then within it they are trying to worship him. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவை வெளியில விட்டுட்டு நம்ம நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லேலூயா ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கோமே. This is exactly what is happening in many Christians' lives today. We have let Jesus out, and yet we pretend we are worshiping him. You are making a mock of yourself. Amen. நீ ஒன்னையே கேலி பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். Hallelujah. சத்தமா பிரதர் ஒரு ஆள் தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Amen. Amen. அவர் உள்ள இருந்தா தான் சார் எனக்கு ஆசீர்வாதம். It is only when the Lord comes into my life then there will be blessings. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப வேத வசனம் ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருன்னா அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அதை ஒபே பண்ணி வாழ்றதுக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்தோம். So therefore when the Lord speaks to you, you should obey it, and you should cling on to those promises and then go in accordance with it. நீ அப்படி செஞ்சீங்கன்னா it is only when you do and follow this, நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து ஆகத்தான் வேண்டும். oh, goodness and mercy will follow you all the days of your life. God will meet all my needs. Amen. God will provide all my needs. Hallelujah. Amen. Hallelujah. Because he is a provider. Amen. Thank His you, name Lord. is Jehovah Jireh. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி ஒரு விசை நன்றி சொல்லலாமா? Hallelujah. Thank you, Lord. அடுத்ததாக Next, 1 ராஜாக்கள் in 1 Kings 17th chapterல chapter 17, 10 to 16 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். I want you to mark verses 10 to 16. Hallelujah. Hallelujah. இதுல எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். It is an instance about Elijah the prophet. அவனை ஆண்டவர் ஒரு சாரிபாத் இடத்துக்கு விதவை இருக்கிறாப்பா, அவ வீட்டுக்கு போப்பா, இந்த பஞ்ச காலத்துல உன்னை பராமரிக்கும்படி நான் கட்டளையிட்டேன்னு ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு. God gives him an instruction and says, go to the widow's house, for I have instructed her to nourish you. இவரும் போயிட்டாருங்க. So he also goes and finds that widow. இவர் போய் அந்த சாரிபாத் விதவையை விரவு பொறுக்கிட்டு இருக்குது அந்த அம்மா. When he goes, the woman he is about to meet is actually picking up firewood. அந்த அம்மாட்ட நைஸா பேச்சு கொடுக்கறாரு. He goes and he starts a conversation with this woman. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படிங்கறாரு. He says, would you be able to give me a cup of water? அந்த அம்மா சரின்னு சொல்லிட்டு போகும்போது when the woman obeys, and as she is proceeding into the house to fetch that water, உன் வீட்ல இருக்கிற கொஞ்சம் மாவை பிசைஞ்சு கொஞ்சம் அப்பமும் இதெல்லாம் சுட்டு கொண்டு வா அப்படி. He says, whilst you are in there, can you use the flour which is in your house and make bread and bring that to me? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. சில சமயம் ஆண்டவர் நம்மளோட இடைப்படும் போது கிண்டல் பண்ற மாதிரியும் இருக்கும். Sometimes when the Lord is interceding with you, it may look as though he is joking. கிண்டல் பண்ற மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. Oh, there is opportunities for it to seem that he is joking with you. இந்த எலியா என்கிற தேவ மனிதன் இப்படி சொல்லும்போது அந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? Consider for a moment when Elijah was asking for the bread from this woman, what would have been the state of her mind? என்னையா அவங்களாம் ஒரு மனுஷன், நானே சாக போறேன் பஞ்ச காலத்துல, நானும் என் பிள்ளையும் கடைசி ஒரு ரொட்டியை சாப்பிட்டுட்டு சாகலான்னு இருந்தா இந்த மனுஷன் அதுல கொஞ்சம் கேட்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு மனதுல ஒரு பெரிய ஒரு கோபம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். What this fellow, me myself do not have anything to feed because of the famine, and this man is coming and asking me with that little flour to make him a bed. 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நான் படிக்கிறேன் பாருங்க. I'm going to read verses 11 and 12. அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். And as she was going to fetch it, he called to her and said, bring me, I pray thee, a morsel of bread in thy hand. And she said, as the Lord thy God liveth, I have not a cake, but a handful of meal in a barrel, and a little oil in a curse, and behold, I am gathering 2 sticks, that I may go in, dress it for me and my son, that we may eat it and die. 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. And verses 13 says, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, and Elijah said unto her, பயப்படாதே, fear not. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறு அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு
பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. Go and do as thou hast said, but make me therefore a little cake first, and bring it unto me, and after that for thee and for thy son. 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. And it goes on in verse 14. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாஸ் செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். For thus saith the Lord, the God of Israel, the barrel of meal shall not waste, neither shall the curse of oil fail, and until the day that the Lord sendeth the rain upon the earth. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை சாரிபாத் விதவைக்கு. Oh, a crushing circumstance for this widow. என் அருமையான சகோதரி சகோதரியே, my beloved brother and sister in Christ, ஒருவேளை நீங்க இந்த இடத்துல ரொம்ப குறைவுபட்டு உட்கார்ந்திருக்கலாம். maybe you sat here with a wanting in your personal lives, நீ நினைக்கிற லெவலுக்கு ஒரு சில காரியங்களை கொடுக்க முடியாம கூட உட்கார்ந்திருக்கலாம் நீங்க. and maybe you sat here that to the heart, to what your heart's desires, you are not able to give. ஆனா இதெல்லாம் பறிச்சு எங்க ஆண்டவருக்கு கவலையே கிடையாது. But for the Lord that we serve, all of these silly issues are not a problem at all. அவர் உன்கிட்ட இருக்கிறத வச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் தீர்மானிக்கிறதுல அவரை வைத்துதான் அவர் ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிறார். He is the one who determines the blessing, not with what you have, but with what he has with himself. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. முதல்ல இந்த அம்மாட்ட இந்த பர்சனல் ஒரு ஸ்டேட்மென்ட் வாங்குறாரு prophet எலியா. First, prophet Elijah goes and gets a statement from this widow's mouth. முதல்ல உண்மையை ஒத்துக்குதா அந்த அம்மா? First, the woman accepts the truth. கொஞ்சோண்டு தான் மாவு இருக்குது, இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. She says that I only have a little flour. இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. கொஞ்சோண்டு என்ன இருக்குதா, கொஞ்சோண்டு மாவு இருக்குது, தெரிஞ்சு போச்சா? Elijah comes to know that there's only a little oil and a little flour in that house. இப்போ ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். So then the Lord puts a test for this woman. ஏங்க அதுல அப்பத்தையும் எல்லாத்தையும் சுட்டு முதல்ல எனக்கு கொடுத்துரு அப்படிங்கறார். So he says, first go and use that little flour and that oil and bake a cake and bring it first for me. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. According to the measure of faith you will receive. Amen. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. Thank you, Jesus. நீ எந்த அளவையினால் அளக்கிறியோ அந்த அளவையில தான் ஆண்டவர் உன்னை அளப்பார். Oh, the measure that you use, that is the measure the Lord will use for your blessings. ஓ, அந்த அம்மா ஒருவேளை சாப்பாடை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு செத்து தான் போயிருக்கும். The instance was that this woman was preparing to die, eat that one meal and then die. விசுவாசித்தா மகிமையை பார்க்கலாம். Oh, if she believes, she's going to see the glory of God. ஓ, எங்க எலியாவுக்கு காலத்தை கொண்டு சாப்பாடு கொடுக்க முடியும் எங்க ஆண்டவருக்கு. Oh, the Lord God Almighty, it is possible for him to feed Elijah using the raven. இதுக்கு நீ சாரிபாத்துக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. There wasn't a need for him to go and seek the widow out. சாரிபாத்திலே ஒரு மனுஷி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதற்கு ஒரு தேவ மனிதன் அனுப்பப்பட வேண்டும், அதற்கு தான் அவன் போறான். The reason the Lord instructed and sent Elijah out was so that the widow could be blessed, and that is why the Lord sends him. ஐயா, நீங்க சபைக்கு காணிக்கை கொடு, தசம பாகம் கொடுக்கும்போது ஏதோ சபை பிச்சை கேட்கறதாக நினைக்க கூடாது. Do not think that when you come and you give an offering in church or you give your tithes, that you're giving something as like you give to a beggar. சபையை எப்படி போஷிக்கணும், தேவனுடைய மனுஷனை எப்படி போஷிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி போஷிக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். The Lord God Almighty knows how to nourish the church, how to nourish the man of God. பாவம், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், அதுக்காண்டி கொஞ்சம் விதைங்கங்கறாரு. The instruction is because he wants to bless you, that is why he instructs you and say sow that seed. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இப்போ இந்த எலியா போய் அந்த மனுஷியை சந்திச்சதுனால யாருக்கு சார் லாபம் வந்தது? Who gained with Elijah going and meeting that widow? Was it Elijah or the widow? யாருக்கு லாபம் வந்தது? Oh, who gained? ஓ, அடைய கொண்டு வான்னாரு. He said, bring me the first cake that you bake. அதுல என்ன சாப்பாட்டு பிரியனா எங்கள் எலியா? I think Elijah was a man who was really hungry for food. போஜன பிரியனாவன். Was he someone who really wanted to eat food? நீ எதில் பிரியமாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் பார்க்கிறார். The Lord wants to examine and see where your delight lies. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அந்த அம்மாவும் சாப்பாட்டுல பிரியமான ஆள் அல்ல. Oh, the woman herself was not somebody who had a delight in the food. ஆண்டவர் பார்க்கறாரு, சில நேரம் உன்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கும், நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்கியான்னு பாப்பார். The Lord many a times he examines and says that you have very little, but are you true even in that little? நீ 10 ரூபாய் இருக்கும்போதே 1 ரூபாய் தசம பாகம் கொடுக்க மாட்டற, உனக்கு 100 ரூபாய் கொடுத்தா நீ எப்படி 10 ரூபாய் கொடுப்ப? யார் நம்புறது உன்னை? When you have 10 pounds, even in that 10%, 1 pound you are not giving to the Lord, then how will he bless you with those 100 pounds? ஆண்டவரே, அழுக்கு குளிக்கு சரிக்கு பொறுக்கிட்டு போலாம், எப்படி போக முடியும்? முடியாது. So when the Lord promises and says I will give into you shaken, full and overflowing, how would that manifest? Really Holy Spirit is insisting me. நான் போன promise messageலயும் சொன்னேன், I have been forced to take this one. Amen.
Hallelujah. அதனால தான் சொல்ல வரேன். That is why I'm ஐயோ எனக்கு இந்த பொருளாதார குறைவுன்னு ஒரு ஆள் என் காதுல கேட்க கூடாது இந்த சபையில. Oh, I should never even hear a whisper in my ear that on if you have a wanting financially. வராதியா? Oh, it will never come. வந்துச்சுனா என் தேவன் பொய்யா போயிடுவாரு. Oh, if it comes, then the Lord God Almighty who speaks to me will become a person of a lie. என் வாழ்க்கையில வரவே இல்லையா? Oh, it never came in my personal life too. Oh, நான் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறேங்க. Oh, there was a time I'm receiving 1,000 pounds as a salary. கரங்களை தட்டி நல்லா நன்றி சொல்லலாமா? Oh, I'm thankful and I'm very grateful for that. ஏன் உங்களுக்கு அவ்வளவு சோகமா அதுல நான் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்? நல்லா சந்தோஷமா தட்டுங்க. Oh, நல்லா சந்தோஷமா கிளாப் பண்ணுங்க. சபை மூலமாக எனக்கு கர்த்தர் போஜனம் பண்ணிக்கிறார். நான் எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன். என்னமோ நொட்டாங்கையை வச்சுக்கிட்டு தட்டுற மாதிரி. Oh, I am preaching to you so delightful, saying that the Lord is nourishing me through this church. எனக்கு இதுவரைக்கும் குறைவு வந்தது இல்லைங்க. Up until today there is no want that has come in my personal life. என்னால காணிக்கை கொடுக்க முடியுது நல்லா. Oh, I am able to give the tithe to the God. என்னால தசமபாகம் கொடுக்க முடியுது. I am able to give the tithe for the church. என்னால முடிந்த அளவுக்கு கர்த்தர் ஊழியர்களை தாங்க கிருபை செய்றார். And then as far as is possible for me, I am also able to support the men of God. இது எல்லாம் பெருமைக்குரிய காரியமே அல்ல. I am not saying this so that because I am very proud. எனக்கு அந்த இருதயத்தை கொடுத்தாருங்கற பெரிய சந்தோஷத்துல சொல்றேன். I am telling you this because of the gladness that the Lord has given me a heart to give us such. உன்னை சுருக்கிக் கொண்டால் கர்த்தர் உன்னை பெருக்க முடியாது. Oh, if you come shrink yourself, it is impossible for God to multiply you. முதல் தேதி முதல் நாள் முழங்கால் படியிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். I went to the presence of God on the 1st of January. I was praying to him. ஒரு 40 வருட அனுபவம் உள்ள ஒரு தேவ மனிதர் எனக்கிட்ட வந்து என்ன ஆசீர்வதித்து எனக்கு காசு கொடுத்துட்டு போறார். Oh, a man of God who has 40 years of experience, he came and he blessed me and he gave me some money. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. என்ன சத்தமா சொல்லலாமா? Hallelujah. ஏன் அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்படாம இருக்கும்? நல்ல சந்ததி ஆசீர்வாதம் தான் வரும். Oh, for that man, how would it be without his family be blessing for generations and generations? The Lord will bless him. ஆண்டவர் பார்க்கறாரு, கொஞ்சமா இருக்குதுப்பா, நான் ஒத்துக்கிறேன், சாரி பாத்துடுவா, உன்கிட்ட கொஞ்சமா தான் இருக்குது. I totally understand your situation. The Lord looks at the widow and says, he understands her situation. ஆனா நீ என்கிட்ட அதுல ஒரு முதல் பங்கை நீ எனக்கு கொடுத்தினாதான் உனக்கு ஆசீர்வாதம். Oh, when you give the first part of that to me, that is when you will have the blessing. Hallelujah. Hallelujah. நம்மெல்லாம் இந்த சம்பளம் வந்த உடனே முதல் 10% எது? முதல் 10% நீங்க போற சபைக்கு அது தசம பாகம். அது உன் காசே கிடையாது. அப்படி தொட்டினா நீ திருடி வாழ்றேன்னு அர்த்தம். When you receive your salary, the first 10% of that has to go to the church of God. But if you are using that, it means you are stealing from him. நான் சொல்றது கடைசி 10 பங்கு கொடுத்தா கூட தப்புதான். Amen. முதல்ல வந்தோன்னு செய், நீ இதெல்லாம் செஞ்சு பாரியா, நீ எவ்வளவு ஆசீர்வாதமா இருப்பேன்னு பாரு. Oh, follow these instructions and see how much of blessing the Lord will bring into your life. Hallelujah. Hallelujah. எப்படி தான் இந்த மாதிரி முதல் பங்கை எனக்கு கொண்டு வான்னு கேக்குறாரு பாரு. How look at how the Lord says, bring me the first part of that. ஆண்டவருக்கு நொண்டி நொடிசெல்லாம் கொடுக்க கூடாது. The Lord doesn't want, lame and broken things. இந்த அழுவுன திராட்சை பழம், oh the perished fruit, இந்த அழுவுன அன்னாசி பழம், but the perished pomegranate. ஆமா, இப்போவோ அப்போவோன்னு சாக போற மாதிரி இருக்கிற வாழைப்பழம் ஆண்டவருக்கு போய் கொடுத்துடுவோம், காணிக்க கொடுக்க, இப்படி அப்படியெல்லாம் கொடுக்க கூடாது. You shouldn't use these things which are good for nothing as an offer tree to God. நீ நல்லா வாழணும்னா நல்லா இருக்கிற காணிக்கைகளை கொடுத்து பழகு. If you want to be blessed by God, then you should bring your first fruits to him. ஆண்டவர் ஆயில் அப்படினாவே என்னுடைய பொருளாதாரத்தை குறிக்கிறது. Oh, in the Bible the topic oil actually means your financial situation. அதனால தான் சொல்றாரு, இந்த எண்ணெயை வித்து கூட ஒரு கடனை அடைச்சுக்கொள்ளுன்னு சொல்லி இன்னொரு இடத்துல ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். We see the same Elijah goes to another place and performs a miracle where he instructs a woman to sell the oil and live by that. ஆண்டவர் சும்மா சொல்லல, சார் நீ எனக்கு கொண்டு வா அப்படினு சொல்லி ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறவர். நீ கொண்டு வா, அப்பொழுது உன்னுடைய மாவு குறையாது, என்ன குறையாது. இயேசுனுடைய தேவனுடைய வார்த்தையின்படியே அது அப்படியே இருக்கும் அப்படினு சொல்றாரு. Amen. The Lord is instructing and saying, first you bring it to me. He is testing the woman and saying, and through that you will be blessed. விதைக்கிறவனுக்கு தான் விளைச்சல் உண்டாகும். Oh, the one who sows, it is for him who he will reap. வித்து சாப்பிடுறவனுக்கு விளைச்சல் வராது. Oh, the one who goes and he sells everything and eats from it, he will not have the flourishing. நான் அதனால தான் சொன்னேன், விதை நெல்லை வித்து சாப்பிடாத. That is why I am saying even the seed that you have to give to God, don't go and expend that. அது சொந்த செலவுல சூனியம் வைக்கிற மாதிரி. Oh, it is something where it is something where you are causing harm to your own self. You are firing your own house. Amen. என்ன அது அநியாயமா இருக்குது. அடிப்படை தேவை, அடிப்படை காரியம்.
Oh, this is something very fundamental in a Christian life. ஒன்று மாத்திரம் நினச்சிக்க, நீ கொடுக்குற காணிக்கலாம் எனக்கு வராது, பயப்படாத. Don't think for a moment that I am asking all this money so that it will come to me. Not one penny of that I am going to take. அந்த மாதிரி வாங்குற இருதயம் எனக்கு ஆண்டவர் கொடுக்கல. The Lord hasn't given me a heart to live a life as such. சபைக்கு நியாயமான முறையில் நியாயமான காரியத்துக்கு பயன்படுத்தப்படும். It will be used for the justful purposes for the church. ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்ங்கிறதுக்காக தான் ஆண்டவர் அதை விதைக்க சொல்றாரு. Because the Lord wants to bless you, that is why he is giving you an instruction to sow that seed. இல்லனா பிலிப்பியர் 4:19 வேலை செய்யாது. Or if not, the words given in Philippians 4:19 will not be fulfilled. நீ ரிவர்ஸ்ல மனப்பாடம் பண்ணி சொன்னாலும் வேலை செய்யாது. Even if you remember those verses in the reverse and recite it, it will not take place in your life. இயேசு கிறிஸ்துவின் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். நல்லா சொல்லு, ஆனா நடக்கவே நடக்காது. Or when you call out those words, you may call it out many a times, but it will not be fulfilled. தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட மாட்டார். The Lord will not let his name to be mocked. Amen. தேவன் தன்னுடைய நாமத்தை தன்னுடைய காரியங்களை பரியாசம் பண்ண விட மாட்டார். Amen. The Lord will not permit his name to be mocked. அதாவது அந்த அடி பம்பு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் இந்த கிராமத்தில் அந்த அடி பம்பு போட்டிருப்பாங்க. In India, in the villages we see the hand pump which is used to get water. ஒரு சில அடி பம்புலலாம் நீங்கள் என்னத்தை தான் 4-10 பேர் உட்கார்ந்தாலும் கூட அதுலேருந்து தண்ணி வராது. For there are some pumps, the situation arises, no matter how much you pump it, not a drop of water would come out. ஆமாம், என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு வழி உண்டு. But there is a way, a method to actually get that pump functioning. தாகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, you know what people who are really thirsty will do first? இவன் கொஞ்சோண்டு வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சிருப்பான். They will have a little bit of water that they are carrying in the bottle. ஐயோ, இதை குடிச்சிட்டு இவ்வளவு தூரம் போகணுமே, அடி பம்பு இருக்கேன்னு சந்தோஷமா போய் அடிச்சு பார்ப்போம், வரவே வராது. They will think, oh, let me fill up this bottle of water, and they go and they pump the water from that pump and not a drop comes out. அந்த அடி பம்பு பக்கத்துல வாழ்றவங்க சொல்லுவாங்க, ஐயோ இந்த அடி பம்பு வேற மாதிரி வேலை செய்யுங்க அப்படிமா. And the people who are surrounding and living that pump will say, oh, for that pump to work there is a method you have to adopt. ஒன்ட்ட இருக்கிற கொஞ்சோண்டு தண்ணி அந்த அடி பம்புக்குள்ளார ஊத்துன அப்படின்னு சொல்லி அதுக்கு கிட்ட அடிச்சினா தண்ணி நிறைய வந்துரும் அப்படி. The instruction will be, if that little water that you're carrying, first pour it in the pump and then you pump it, oh, the water will flow. இவன் நம்புவாங்கறீங்க? Do you think these people will believe that? நம்பவே மாட்டாங்க. They will not believe it at all. நம்பவே மாட்டாங்க. They won't believe it at all. காஞ்ச தொண்டையோட சார் டிராவல் பண்ணனும். They will go and continue on that journey with a parched throat. போய்க்கோ. Go. யாருடைய நஷ்டம் அது? Who's going to get the loss for it? இது இந்த process இப்படி தான் அப்படினா அப்படிதான். Oh, if there is a process, then that is how things will actually come together and work. மேலேந்து பொருள் கீழ விழுந்தா அதுக்கு பேரு புயிர்ப்பு விசை. நீ வேற ஏதாவது நீ வச்சிக்கிட்டனா அதுக்கு நாங்க என்ன பண்றது? Amen. என்ன பாஸ்டர்? அதுதான் process. அது அப்படிதான். அதுதான் அதனுடைய நேச்சர். Amen. That is how things have to work and turn out, and that is what needs to be done. சும்மா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன கடன் வாங்குனாரா உங்கள்ட்ட? Do you think the Lord is really taking something from you because he has borrowed from you? எவ்வளவு நல்ல பழக்கத்தை பழகி கொடுக்கிறாரு. விதை நீ அறுவடை செய்து கொள். Oh, the good thing the Lord is teaching you is when you sow the seed, you will reap plenty. ஹalleluya, சத்தமா சொல்லலாமா? Hallelujah. Promise is powerful. Amen. Hallelujah. Hallelujah. When God promise, he will do it because he is faithful. Thank you, Jesus. When God commands, we should do it. Amen. If we are faithful. Hallelujah. இது உங்க கையில தான் பொறுத்துங்க. It is in your hands to follow this or not. Genesis 17:2 நமக்கு ஆண்டவர் சொன்னாரே ஒரு உடன்படிக்கை. In Genesis 17:2 the Lord gave us a covenant. அதுல முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா, if you go and examine the first verse in that, மூன்று கண்டிஷன் ஆண்டவர் கொடுத்தார். there's three conditions that the Lord puts. Walk before me faithfully. Amen. Walk before me blamelessly. Amen. Walk before me with fullest consecration. Hallelujah. Thank you, Lord. உன்னை சுத்திகரிப்பு பண்ணி எனக்கு முன்பாக நட. எனக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்கணும். எனக்கு முன்பாக நீ பரிசுத்தமா வாழணும். ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. உடன்படிக்கை சார் ஆண்டவர் அப்படிதான் இந்த ஆசீர்வாதத்தை சுந்தரிக்கணும்னா நீங்களும் நானும் அப்படிதான் சுந்தரிக்க முடியும். அப்பதான் அது செயல்படும். Oh, it is a covenant. It is only when you follow that covenant and obey it will you be able to inherit those blessings. ஆண்டவர் சொல்லி இந்த மாதிரி செய் அப்படினு சொல்லி சாரிபாத் விதைகிட்ட சொன்னார்னா அது அப்படியே நடக்கும்னு கபக்குன்னு விசுவாசிச்சுக்கலாம். Oh, the widow knew that when the man of God speaks the word of God, it will take place as he says, and she clings on to that word. God is not only faithful, he is truthful. Amen. As well. Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. He is truthful, sir. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. Oh, the Lord we believe is not a man to lie. Numbers 23:19 அதுதானே சொல்லுது. That is what 23:19 says. John 14:6 அழகா சொல்லலையா? And wasn't it not also mentioned in John 14:6? I am
am the way, the truth and the life. Hallelujah. 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 நீங்க அதனால நீங்களும் நான் இதிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் So அன்பான therefore, சகோதரர்களே. my beloved brother and sister in Christ, you have to pay close attention to this truth. நீங்க இந்த இடத்துல ஒரு பொருளாதார காரியங்கள்ல உலக ஒரு ஆசீர்வாதத்துல ரொம்ப முடங்கி போய் உட்கார்ந்திருக்கலாம். Maybe you are broken in your financial circumstances. கர்த்தர் உங்களுக்கு சொல்றது இதுதான். But this is what the advice the Lord is giving you. எலியா தீர்க்கதரிசி போல உங்கள்ட்ட சொல்றேன். Just like Elijah instructed the widow, I am telling you. உனக்குரிய காரியங்கள முதற் பங்கை தேவனுக்கு கொடுத்துரு. Oh, give the first part of your blessings to the Lord. நீ கொடுக்கிறது அவர் கூட இல்ல, அதையும் அவர் நிலத்துல விதைத்து உனக்கு தான் பரிகை செய்கிறார். It is not that you give it to God, you are actually sowing it, and when the thing that comes out of it is a blessing for you. Hallelujah. Hallelujah. நீங்க அதனால அதுல கவனமாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Therefore I humbly ask you to pay close and careful attention to this. 2 Corinthians 1:9 இப்படி சொல்லுது. The Bible in 2 Corinthians 1:9 says, தேவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணவும் இல்லை, eye has not seen, the காதுகள் கேட்கவும் இல்லை. Hallelujah. 2 Corinthians 1. As it is written, eye has not seen, nor ear heard, nor have entered into the heart of men the things which God has prepared for those who love Him. Amen. But God has revealed them to us through His Spirit. For the Spirit searches all things, yes, the deep things of God. Amen. The Hallelujah. Holy Spirit is speaking to us today, my dear brothers and sisters. Hallelujah. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய பொருளாதார உன்னுடைய குடும்ப ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னா, நீ தேவனுக்குரிய ராஜ்யத்திலே உனக்குரிய முதல் பங்கை நீ விதைத்து வாழ் அப்படின்னு சொல்றார். That is why the Lord is revealing to you and saying, when you give to Him the first part of your earnings, the Lord will bless you. Hallelujah. Hallelujah. சூழ்நிலையை பார்க்காதீங்க. Oh, don't look at the circumstances around ஐயோ you. இதை கொடுத்துட்டேன்னா என்ன ஆயிருவேன்னு நினைக்காதீங்க. Oh, don't have the fear saying, if I give what I have, what will happen to me? ஒண்ணுமில்லாததையும் பல மடங்கு ஆக்குகிறவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அதனால எல்லாம் பழகி பெருகும். Oh, but you may not have anything, but you have given it to somebody who is capable of multiplying those blessings. ஐயோ நாங்க முழு நேர ஊழியத்துக்கு வந்தோம். Oh, I came to full-time ministry. என் மனைவியும் வேலை செய்யலையா? My wife also is not working. எங்களோட மத்தவங்க தான் ரொம்ப பயப்படுவாங்க. Many people around us were more afraid than us. நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன், நான் 3500 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். I was a man who used to earn 3,500 pounds every month. மன்னிச்சுக்கொள்ளுங்க, இந்த இடத்துல நிறைய பேர் குறைவு கூட வாங்குனீங்கன்னா நான் தவறா சொல்ல, நான் அவ்வளவு வாங்கினேங்கிறது ஒரு காரணத்துக்கு சொல்றேன். I'm not saying that to be proud, but I'm just using that as an example. ஆனா எனக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் கூப்பிடுறாரேன்னு சொல்லி எனக்கு எதையும் யோசிக்கவே முடியல. But when the Lord called me, I wasn't able to think of anything that I'm leaving of such a big salary. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு ரொம்ப நல்லவனும் கிடையாது. I am not a good person like you are thinking I am. யார் பாஸ்டர் அப்படி நினைச்சா, நீங்களா அப்படி நினைச்சிட்டா நாங்க என்ன பண்றது? Are you saying, oh, we never thought you're a good man, pastor? Why are you saying that? நான் சொல்றேன்னா என் மனைவியை லைசா கிளப்பி விட்டேன், வேலைக்கு போறியா அப்படின்ட்டு. So very I went and I instigated my wife saying, do you want to go to work instead of me? ஒற்றே போட்டாங்க எங்க அம்மையார். She came back with a solid answer. நம்மள குடும்பமா அழைச்சிருக்காரு, என்ன மாத்திரம் போக சொல்றீங்களா? She's saying, the Lord has called us as a family to serve Him. You're asking me to go to work. I really appreciate herங்க. Amen. என்னோட 1000 மடங்கு பண பொருளாதார வசதி உள்ள குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு. She's a woman who has come from a family which has much more blessings and financially. சுருக்கமா சொன்னா ஒரு இளவரசி மாதிரி வாழ்ந்தவள் என்னுடைய அன்பு மனைவி. My wife is somebody who actually grew up like a princess. இப்ப மகாராணி மாதிரி இருக்கு. But now she's living like a queen. இப்ப நீ சிரிச்சது கிண்டலா சிரிச்சீங்களா இல்ல உண்மையா சிரிச்சீங்களா? Why did you laugh at that I said? உண்மையை சொல்றேன். இங்கேருந்து I'm really preaching the truth here. எந்த கவலையும் கிடையாது. We don't have any worries. கொடுத்தா வேலை நடக்கும். If the Lord gives us, the work will take place. கொடுக்கலன்னா ஆண்டவர் வேலை செய்ய சொல்லன்னு பேசாம இருந்துறோம். If He doesn't give us, then maybe we take it that the Lord doesn't want us to do certain things. எங்களுக்கு ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையுமே நாங்க சூழ்நிலைகளை பார்த்து நான் மிரண்டு போகவோ அரண்டு போகவோ அனுமதியே தரலங்க. Oh, I was not threatened by looking at the circumstances and situations around me. I didn't permit for that to happen. ஏன்னா அந்த சத்தம் அப்படி ஒரு சத்தம் இருதயத்துல நான் என்ன பண்றது? Because the voice of God is such a loud voice in my heart. What can I do? ஐயோ, வேர்ல்ட் பேங்க்குக்கு மேல ஒரு பெரிய பேங்க் இல்ல என்ன கூப்பிடுது. Oh, the person who is calling me is even greater than the owner of the World Bank. ஐயோ, எனக்காக உயிரை கொடுத்த ஒரு பெரிய
தேவன் அல்லவா என்னை கூப்பிடுறாரு? Is it not the Lord who gave his life for me, who is calling me for his ministry? இந்த அற்பமான பொருளாதார தேவையை எப்படி சந்திக்காம Oh, இருப்பாரு? this ordinary financial things, how will the Lord not be without meeting? நான் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். Oh, I have been blessed with a complete fullness. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. எல்லா வகையிலுமே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குறையுமே வைக்கல. எங்கேயாவது குறை இருந்தா நாங்க தான், வேற எங்கேயும் கிடையாது. In all possible ways, the Lord hasn't kept a wanting in our lives. Even if there is a wanting, it will be because of our own mistakes. ஏன்னா அவர் ஒருவர் தான் என்னுடைய சூழ்நிலைகளை காலங்களை மாற்றி என்னை ஆசீர்வதிக்க கூடியவர். Because he is the only one who can change the times and the circumstances around me and bless me. தானியேல் 2:21 அப்படிதான் சொல்லுகிறது. This is what Daniel 2:22 says. தேவன் ஒருவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். Amen. Hallelujah. It is the Lord alone who changes the times. Hebrew 13:8 இப்படி சொல்லுகிறது. Amen. The Bible in Hebrews 13:8 says, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus Christ is the same yesterday, today and forever. கானா ஊர்ல திருமணத்துல அவர் அற்புதம் செய்ய முடியும்னா எங்கேயும் அவரால செய்ய முடியும். If he is possible, it is possible for my Lord to work a miracle in the wedding of Cana. It is possible for him to work a miracle in my life too. ஒரு சாதாரண சாரிபாத் விதவை முதல் பங்கை கொடுத்து அவள் பூரணமாய் ஆசீர்வதிக்கப்படும்போது எப்படி என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியும்? Oh, an ordinary widow, the Lord was able to bless her by her giving. How will it be possible for him not to bless me? ஏனென்றால் அவருடைய வார்த்தை அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி நான் நம்பி வாழ்றேன். Because I live according to the word of God, that it will take place as he says. அப்படிதான் சாரிபாத் விதவை செஞ்சா. This is exactly what the widow did. அந்த வார்த்தையை இப்போ எலியா தீர்க்கதரிசி சொல்லும்போது அற்புதம்லாம் நடக்கல. When the word of God came through Elijah, the miracles didn't take place. ரொட்டியை அப்பத்தையும் சுட்டு கொண்டு வந்தா அற்புதம் நடந்தது. It was only when she went and baked the cake and using the oil that the miracle took place. God is always right. Amen. சத்தமா சொல்லலாமா? Hallelujah. உன்னுடைய ராங்ஸ் தான் நீ சரி பண்ணிக்கணும். It is only your wrongs that you have to put right first. அவர் சரி பண்ணிக்கணும்னு வெயிட் பண்ண கூடாது. Do not wait for the Lord to first correct it. He is always right. Amen. அவர் ஒரு நாளும் தப்பே பண்ண மாட்டார். He is blameless. His word is blameless. His word is pure and flawless அப்படினு சொல்லுது. Amen. Hallelujah. 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 மூன்றாவதாக Thirdly, Luke 1வது அதிகாரம். Luke chapter 1. அதுல மரியாளோட ஆண்டவர் பேசுகிற ஒரு It is an instance where we see the submission of Mary. நான் அதோட பேசி உங்களோட நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். I'm going to finish with this last point and then I'm going to pray for you. Hallelujah. Hallelujah. 1வது அதிகாரம் Luke chapter 1. அதுல 35 ல இருந்து 38 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். I want you to mark verses 35 to 38. ஒரு நாள் திடீர்னு ஒரு வானதூதன் வந்து மரியாள்கிட்ட வந்து கிருபை பெற்றவளே உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுப்பா அப்படி இப்படின்னு சொல்றாரு. It is an instance where the angel of God appears to Mary and says, blessed are you amongst women, through you a child is going to be born. இந்த அம்மா கல்யாணம்லாம் இன்னும் ஆகல அந்த அம்மாவுக்கு. We know very well that Mary wasn't yet in a wedlock. ஒருவேளை இங்கிலாந்துல சொல்லிட்டா ஓகேன்னு சொல்லிருப்பாங்களா உடனே? Maybe if she lived in England in the modern day, she would have said, yeah, it's okay. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே லிவிங் டுகெதர் கல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி சொன்னேன். I said that because in the European culture it is accepted for people to live together outside a wedlock. பட் அந்த அம்மா வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. But this Mary is living in the Middle East. பயங்கர ஆர்த்தடாக்ஸா வாழ்ந்த குடும்பம். Oh, it is a Jewish family which is very orthodox. அதுவும் நல்ல பரிசுத்த ஒரு ஜூஸ் யூதர்கள் பரம்பரை அவங்க. And she comes in the hereditary, the generations where all her forefathers were holy people. இந்த அம்மாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. So this Mary falls into a terrible confusion. சில சமயம் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை பேசும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். Many a times when the word of God speaks to us, there will be confusions that come up in us. சில சமயம் பிரசங்க நேரத்துல உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். Sometimes when I'm standing, when we preach and hear messages, there will be a confusion in your heart. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான காரியம். This is all ordinary things that will take place. ஏனா ஃபைனலா எல்லாரையும் கிளியர் பண்ணி தான் ஆண்டவர் அனுப்புவார். Because finally the Lord will bring clarity to all of your minds before you leave this church. ஏனா ஆண்டவருடைய ஆவியானவர் தெளிவான காரியங்களை தெளிவாக பேசக்கூடியவர். Because the spirit of the living God is a spirit which speaks with clarity to his children. அதனால தான் வேதம் சொல்லுது தெளிந்த புத்தியை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். That is why the Bible says that the spirit of God has given us a clear mind. Hallelujah. Hallelujah. இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படினா if you look at this instance, இந்த சூழ்நிலையிலே மரியாள் எப்படி மறு உத்தரவு சொன்னார்கள் என்பது ஒரு முக்கியமான காரியம். It is very important to understand the response that Mary gave to the angel. இதுல 37வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். Verse 37 is a verse which I really like. For no word from God will ever fail. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
நம்ம கன்ஃபியூஷன்ஸில் கொஞ்சம் டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சம் கேள்வி கேட்குறாங்க அம்மா. Mary, because she's confused, she asks a few questions to the angel of God. அப்போ 35வது வசனத்திலேருந்து ஆவியானவர் அவங்க கூட பேசுறாங்க ஏஞ்சல் மூலமா. And we see that from verse 35 onwards, the angel of God is answering to Mary. Hallelujah. Hallelujah. அந்த வசனம் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக 35லேருந்து பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். And the angel answered and said unto her, the Holy Ghost shall come upon thee, and the power of the highest shall overshadow thee. Hallelujah சொல்லலாம். Hallelujah. இந்த அம்மாவுக்கு ஏஞ்சல் ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நீ இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்ட அப்படின்னா உனக்குள்ளார ஒரு பவர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. The advice the angel of God is giving to Mary is that if you obey the word of God, there will be a power that will come upon you. உங்களுக்கு பரிசுத்த ஆவி வரணுமா? Do you want the Holy Spirit? அவருக்குள்ளார பெருகணுமா? Do you want to increase with the Holy Spirit? அபிஷேகத்துல நீங்க நிரம்பி வாழணுமா? Or do you want to be filled with the anointing of the Holy Spirit and live your lives? ஜெபிக்கிறது மாத்திரம் பத்தாது. Oh, it will not be just sufficient to pray alone. நீங்க நிறைய பேர் நல்லா ஜெபிக்கிறோம். Many people today, these days, we pray. நம்ம சபையிலயும் நல்லா ஜெபிக்கிறோம். In our church now we've learned to pray very well. அதை விட்டுறாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. Oh, don't let go of that. It is important. Keep hold of it. அது நல்லா ஜெபம் வேலை செய்யணும்னா இன்னொரு வேலை செய்யணும் நம்ம. But for the prayers to be fulfilled and answered, there is one more thing that you have to do. Submit to God's word. Amen. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. When you submit to God's word, the power of the Holy Spirit may come upon you. Amen. ஏதாச்சும் சீக்ரெட் ஃபார்முலா இருக்குதாங்க? Do you think there is any secret formula in here? ஒண்ணுமே கிடையாது. There's nothing. It's very simple. ஓ நீ நான் சொன்னேன் தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வந்தேனே மரியாதை, நீ அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதற்கு ஒப்பு கொடுத்துட்டனா உனக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் வந்துருவாரே. The angel says, Mary, I brought to you the word of God. If you obediently follow it, a power will come upon you. Genesis 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, if you turn your Bibles to Genesis 1, இரண்டாவது வசனத்துல பார்த்திருப்பீங்க. In verses 2, the Bible says, பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். Oh, the Spirit of God was upon the face of the deep. ஐயோ பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு கொடுக்கப்படலங்க. Amen. Holy Spirit is not given to hover above the earth, Amen. அவரு எனக்குள்ளார அசைவாடுவதற்காக கொடுக்கப்பட்டவர். The Holy Spirit is given so that he can work within me. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில கூரைக்கு மேல தான் இருக்குது அக்கினி. Many people, Christians' life, the anointing of the Spirit is above their roofs. அப்படி சைடுல தான் இருக்குது பரிசுத்த ஆவியானவருடைய அனலும் அக்கினியும். Oh, his anointing is around these people. என் அன்பு சகோதரனே, அது உனக்குள்ள இருக்க வேண்டும். Oh, my beloved brother and sister in Christ, that anointing has to be within you. அது எனக்குள்ள இருக்கணும் அப்படினா, if it has to come and be within you, அது நமக்குள்ள இருக்கணும் அப்படினா, it has to be within you. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டே you have to commit yourself to the word of God and live your life in accordance with that. Holy Spirit will never honor any soul who don't honor word of God. Amen. Hallelujah. Underline that. Amen. That's it. Full stop. There is no comma there. Full Amen. stop. Amen. யாரையா நீங்க? Who are you? வார்த்தை தான் ஆவின்னு யோவான்ல 6வது அதிகாரத்துல 63ல நம்ம படிச்சிருக்கிறோம். We have seen in the Bible that it very clearly says that the word of God is spirit. Hallelujah. Hallelujah. அந்த வார்த்தை எனக்குள்ள ஜீவனை கொடுக்குதே. Oh, when the word of God comes into me, it breathes a life into me. ஐயோ அந்த வார்த்தை ஆவியா எனக்குள்ள செயல்படணும்னா எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கணும் தானே. If the word of God has to work as a spirit within me, then first I have to have his word in my inside. விதைக்காத இடத்தில் எவன் தண்ணியை ஊற்றுவான்? Oh, who will pour and nourish the place where it hasn't been sowed? விளைச்சல் வேண்டாம் என்கிற இடத்திலே எவன் விதையை விதைப்பான்? Who will go and sow a seed where the place is not suitable for that seed to flourish? ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. இப்போ ஆவியானவர் சொல்றாரு ஏஞ்சல் மூலமா, நீ தேவனுடைய வார்த்தை அப்படியே நம்பி கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்துரு, உன் மேல நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை, உன் மேல உன்னத பலன் வரும். The angel of God is instructing Mary and saying, obey and come into the presence of God, and God will fill you with the power. That is the rhema word for us today. Hallelujah.
submit to the word of God, then see the power of the Holy Spirit manifesting in our lives. Thank you, Jesus. Amen. We need to first submit. Hallelujah. Hallelujah. Submit Amen. all the time, not occasionally. Amen. All the time, all the Hallelujah. seconds. Hallelujah. Thank you, Lord. இந்த அம்மாவுக்கு அப்படிதாங்க நடந்தது. This is exactly what happened to Mary. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லல அந்த அம்மா. She didn't come and say, oh, give me a bit more extra of the Holy Spirit. ஓ நீ வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொள், உன் மேல வந்தே ஆக வேணும்ப்பா. Oh, when you accept the word of God and you take it upon you, the Spirit of God has to come upon you. ஜெனசிஸ் 1வது அதிகாரத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். Oh, the Genesis in chapter 1, the Bible says that the Spirit of God was hovering over the earth. When God speaks, there be a light, then Holy Spirit started acting upon that word. Amen. Hallelujah. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. Without word, Holy Spirit will never act. Thank you, Lord. சும்மா உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போய் அபிஷேகம் இப்படி எல்லாம் ஏமாந்துக்கிட்டு வராதீங்க. Oh, don't go and be deceived by sitting in a meeting and saying that by somehow I was going to be filled with the Spirit of God. அதெல்லாம் ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கணும். அதெல்லாம் சரியான முறை கிடையாது. Oh, that is not the right way to go and actually ask for the Spirit of God. நான் அன்னைக்கு பார்த்தேன் ப்ராமிஸ் மெசேஜ் எடுக்கிற அன்னைக்கு அப்பா வந்து எனக்காக வேண்டி ஒரு ஜெபம் பண்ணாங்க. The day when I came to take the promise message for New Year, Major Solomon came and prayed for me. அப்படியே ப்ரொஃபெட்டிக்கலா எல்லா வார்த்தையும் சொல்லிட்டார். நான் என்னென்ன பிரசங்கம் பண்ண போறேனோ அதெல்லாம் வரிசை வரியா சொல்றார். Every word that I had prepared to come and preach here, he came and one after the other he started pronouncing it to me. அவர் அந்நிய பாஷையெல்லாம் பேசி நான் இன்னும் பார்க்கல. I haven't seen this man yet speaking in tongues. அப்ப தவற எடுத்துக்கொள்ள கூடாது உங்களுக்கு. I ask humbly that he will not mistake me. அப்படியே குதிச்சு கிதிச்சு எழுதணும், பட் இதெல்லாம் தப்பு சொல்லல. He didn't just jump and dance and make a big noise. எப்படி சார் அந்த வல்லமை அவருக்குள்ளார வந்தது? How did he receive that power and the authority in him? Submit to the God's word. Amen. Hallelujah. சத்தமா அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. வார்த்தைக்கு கீழ்ப்படியா, அந்த வார்த்தை எங்கடா வரும் மேக்னெட் மாதிரி இல்ல ஹோலி ஸ்பிரிட் ஐயா வருவாரு. Oh, when you submit to God's word, the Holy Spirit will come and cling on to you like a magnet. வார்த்தையை விட்டுட்டு அவரால வாழ முடியாதுங்க. Oh, without the word of God it is impossible for the Holy Spirit to dwell within you. ஐயோ வார்த்தை இல்லனா ஆவியானவர் செயல்பட முடியாது. Oh, without the word of God it is impossible for the Holy Spirit to act. He is always waiting. Amen. அப்படியே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த வசனம் பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சா போதும் அப்படியே அவங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். He is waiting for you to obey the word of God and his promises, and as soon as you do that he will start to operate in your life. மரியாள் என்ன சொன்னாங்க பாருங்க. What did Mary say to the angel of God? இதோ நான் அடிமை. Oh, here I am your servant. நம்ம யாரும் அப்படி சொல்லுவோமா? Would we any one of us do this? வீட்டுக்காரனே கொஞ்சம் குரலை ரைஸ் பண்ணி பொண்டாட்டிட்ட பேச முடியல. Even the husband itself, so they fear to lift their voice up slightly and speak to their wives. என்னையா வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் ஆகுது? They will say, why are you raising your voice? இல்லனா ரிவர்ஸ் இப்படி வந்துருது. Or there will be an answer that comes back in reverse. இங்க இந்த அம்மா சொல்லுது, ஏஞ்சல் ஒன்னும் தெரியல, ஆனா தேவனுடைய வார்த்தையும் தெரியுது, நான் அடிமை அப்படிங்குது. யாருக்கு அடிமை? தேவனுடைய வார்த்தைக்கு. But Mary's response to the angel of God is, I don't know and I don't understand, but here I am, I'm your servant and I obey. ஏன் அடிமைன்னு சொல்றாங்க? Why does she say she's a servant? தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க அடிமை. Because she's a servant or a slave to the word of God. இந்த அடிமைகிட்ட போய் இனிமேல் என்ன பேசுறீங்க ஏஞ்சல்? தேவனுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். She is saying, why are you talking to me more, angel? According to the word of God, let it be done unto me. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லி கை தட்டலாமா ஆண்டவரே? Hallelujah. தேவனுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு எவெல்லாம் சொல்றானோ, யாரெல்லாம் சொல்றோமோ அவங்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தை வழி நடத்துவார். Whoever confesses and says that he is the servant of God or his slave, the Holy Spirit will operate in their lives. உங்கள்ட்ட எதுவும் கன்சல்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது. You shouldn't have an expectation that there will be a consult. The Holy Spirit will consult with you. மரியாள்கிட்ட யாரும் கன்சல்ட் பண்ணல. We see in the Bible that the angel didn't really consult and ask Mary's opinion. Kingdom, heavenly kingdom operates in a different way. Amen. நீ இந்த உலகத்துல மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து சரியா புரிஞ்சு கொள்ளல, உங்களால சபையில பிரச்சனை தான் வரும். Amen. If you operate according to the worldly nature, there will only be troubles. ஏன்னா இங்கே ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு ஏஞ்சல் மூலமா பேசுறாரு. மரியாள்கிட்ட எதுவும் நீ ஏத்துக்கொள்வியா, கொஞ்சம் இடம் கொடுப்பியான்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாரா? The angel doesn't come to Mary and request her whether she will accept with the word that God is giving her. Are you ready? Amen. Are you available? Hallelujah. Are you ready to submit? Amen. அவள்
அவ்வளவுதான், அங்க வேலை மீதி பார்த்துருவாரு. When if you do that in his submit, the Lord will do all the other things that are necessary. God's kingdom is different. Amen. Thank you, Lord. God's kingdom புரிஞ்சீங்கன்னா Holy Spirit நல்லா நம்ம வாழ்க்கையில வேலை If you understand the way the kingdom of God operates, you will be able to understand the Holy Spirit. ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. மூன்று காரியங்கள் தான் நான் உங்களோட பேசினேன். There were 3 points that we spoke about today. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? First, what did we see? பீட்டருடைய ட்ரஸ்டையும் obedience-ஐயும் பார்த்தோம். We examined Peter's trust and obedience. அவன வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். And we see how the Lord blessed Peter. அடுத்து நம்ம இன்னொன்னு பார்த்தோம். Next we saw சாரிபாத் விதவை எப்படி ஆசீர்வதிச்சார். We saw the widow of Sariphat, how she was blessed. நீங்கள் முதல்ல உங்கள்ட்ட உள்ள கொஞ்சத்துல உள்ள விதை நெல்லையும் முதல்ல விதைத்து பழகுங்க. First, even the little that you have, take it and sow it for God's purpose. ஆண்டவர் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சுவார். The Lord will bless you with the fullness. உங்கள்ட்ட இருக்கிறபடி அல்ல, not with what you have. அவர்ட்ட இருக்கிறபடி ஆசீர்வதிச்சுவார். According to his richness in heavens, he will bless you. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. மூன்றாவது, and thirdly, கர்த்தர் we saw Christ நம்மள்ட்ட ஒரு வார்த்தையை சொல்லும்போது, when he gives you a word, அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும், even if it looks it cannot be acceptable to you, அடிமை உங்க வார்த்தையின்படியே ஆகட்டும்னு சொல்லணும். you have to say, I am your slave and your servant, Lord, may it be done unto me as you will. அதன்படி வாழ்ந்து வளர்ந்து பெருகணும். and then through that you should live and flourish. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அப்படி செய்யும்போது, it is only when you do this, மரியாளை போல நம்மளுடைய சாட்சி अनेक இடங்களிலே பேசப்படும். our testimony too will be spoken like Mary's testimony is spoken throughout the world today. மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு போறாங்க. We see that Mary that goes to Elizabeth, her cousin. அந்த அம்மா பரிசுத்தாவில நிரம்பி குதிக்குதுங்க. And we see that she, even in the presence of Mary, she was filled with the Spirit of God. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சோம்னா நம்மளை வச்சு ஆண்டவர் ஆபரேட் பண்ற பிளாட்ஃபார்மே வேற யாரும். If you and me learn to obey the word of God, the way the Lord will use you, the platform he will give to use you will be different. சும்மா இருக்கிறதுல அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. Or don't be stagnated where you are. ஒன்னாவது நல்லா படிக்கிறேன்னு சொல்லி ஒன்னாவதே படிச்சிட்டு இருக்குமா? Is it true that because you have done very well in your first standard that you remain to stay there? அடுத்ததுக்கு போல? Did you not get promoted and go to the next higher class? ஒரு வேலைக்கு போறோம், முதல் பொசிஷன்ல அப்படியே உட்கார்ந்திருக்கோமா? So when we go to a job, are we satisfied with that first position that we get into it? 4 வருஷம் லேட் ஆகி நமக்கு வரக்கூடிய ப்ரமோஷன் வரலனா எகிரி குதிக்கிறது இல்ல? When after 4 years that the promotion that is due for us, when it doesn't come, do we not make a big ruckus and cry? அதை விட ஸ்பிரிச்சுவல் ப்ரமோஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Oh, more important than that is the spiritual promotion. இதன் மூலமாக உங்கள் மூலமாக லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. Oh, through you millions and millions of people will be blessed. ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் அடிமை, அப்படியே ஆகட்டும். Oh, I am a slave to the word of God, may it be done to me in accordance to his will. ஒரு நாள் ஆண்டவர் நம்ம தாவீதை பார்த்து பேசுறாருங்க. There is one instance when the Lord looks at David and he speaks to him. நீ ஒண்ணும் கவலைப்படாத தாவீதே, உன்னுடைய ராஜ்யம் இருக்கு பாரு, என் கண்ணுக்கு முன்னாடி எப்பொழுதுமே இருக்கியா. He says, David, don't worry about anything, your kingdom that you have established in Israel will always be before my eye. 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல ஃபுல்லா இத பத்தி பேசி இருக்கு. This is what in 2 Samuel chapter 7 the Bible fully speaks about. அவன் பாருங்க எப்பேர்ப்பட்ட ஆளு. Look at David, what a mighty man he was. பேசிட்டார்னா உன்னுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு ஆண்டவர் எப்பவுமே பாப்பாரு. He knows when he speaks, the Lord waits to see how he would respond. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சில நேரம் பாத்தீங்கன்னா ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, இப்படி சொல்லி கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. In our church when we preach, we have to insist of people saying amen and hallelujah and get the things out of them. ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் வரணும். Automatically these words should come in your mouth when you hear the word of God. ஏன்னா அப்படி வரும்போது நீங்க அந்த ஆசீர்வாதத்தை அந்த ரீமா வேர்ட் அப்படியே சுதந்திரிக்கிறீங்கன்னு அர்த்தம். It is only when that words of amen and hallelujah comes automatically from your word, you're inheriting the rema word. ஏன்னா தேவனுடைய வார்த்தை எல்லாம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. Because all the word of God and his promises are yes and true in Jesus Christ. அவன் அழகா சொல்றான் 2 சாமுவேல் 7:25ல. We see the Bible in 2 Samuel 7:25 very beautifully saying, And now Lord God, keep forever the promise you have made concerning your servant and his house. Do as you promised. Amen. That's the beautiful verse I like. That's Hallelujah. the response God wants from us, my dear brothers and sisters today. Amen. கர்த்தர் நம்மோடு பேசின ஒரு வார்த்தை
அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அப்படியே ஆகட்டும்னு சொல்லுங்களேன். Oh, when the word of God he has spoken to you, commit to him and say, may it be done as you will, Lord. மரியாளை போல ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கட்டுமே, Maybe the circumstances as crushing as it was for Mary. அதற்கு தேவையான பலனை அவர் தான் கொடுக்க The போறார். Lord will give you the strength that you need to address that situation. உன்னத பலன் வந்துச்சா இல்லையாங்க? Or did she not receive the strength from God? ஐயோ கடினமானது, ஆனா அதற்கு தேவையான உன்னத பலன் கொடுத்தாரே என் Oh, it was a தகப்பனே. difficult situation, but the Lord gave her the strength to address that. அப்படியே உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு சொல்லிருங்க. She said, oh, maybe you say, in accordance to your word, may it be done to me, Lord. அப்படிதான் நான் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொள்கிறேன். That is exactly how I inherit every promise of God. கடற்கரையின் திரளான கூட்டம் வசனமாய் திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும்னு சொன்னார்னா அது எனக்கு தான், என் சபைக்கு தான், நம் ஜனங்களுக்கு தான். அது கண்டிப்பா நடக்கும். நான் சாகுறதுக்கு முன்னாடியே நடந்துரும். Oh, when the God gives me a promise for this church and the people in this church, it will take place as he has said even before I die. சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதி மாவன நான் பாப்பேன். அதுதான் அதனுடைய ஆசீர்வாதம். Amen. Hallelujah. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா கர்த்தர் என்னுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்க்கறாருனா, the way the Lord expects my response when he gives me a promises like this. எழும்பி பிரகாசி. Oh, rise and shine. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? Hallelujah. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. Rise and shine. நீங்க இன்னையிலேருந்து அதை செய்ய ஆரம்பிங்க. From today onwards, I humbly ask that you put that into practice. You represent Jesus all the time. Amen. Represent Jesus wherever you breathe. Hallelujah. Hallelujah. God will shine through you. Amen. Because the glory of God has fallen upon us. Amen. Thank you, Lord. He will do the rest of the things because he has promised to make us a nations. He will do that. But the first verse says that rise up and shine, my child. Hallelujah. Amen. Hallelujah. நம்ம அதை மாத்திரம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, if we put that into practice, நம்ம பெரிய ஜாதியாக வளர்ந்து கொண்டே இருப்போம். Oh, we will grow into a great and big nation. இப்போலாம் கொஞ்சம் பரவாயில்ல, நீங்களாம் கொஞ்சம் சோகமாலாம் இல்லாம இருக்கிறீங்க. In comparison, now you people are better. I cannot see, that sadness in you. இனி வரப்போற நாட்கள்ல இதை விட பயங்கரமான வசனங்கள்ல தான் ஆண்டவர் பேசுவார். Oh, in the days to come, the Lord is going to speak to us through these wonderful verses. இந்த தினத்துக்கோ போனா போகுதுன்னு வந்துட்டு போற ஆள்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. Or the people who just come here lethargically to church to come and go will not be able to comprehend that. ஏன்னா வர்ற வார்த்தை ஒன்று தேப்பு கட்ட மாதிரி வச்சு தேய்க்கும், ஷைன் பண்ண வைக்கிறது. தேப்பு கட்ட. Because the word of God that comes will polish you. ஆமா. Amen. கொஞ்சம் ஹார்டா இருந்தா எனக்கெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது. I don't care if sometimes my messages are harsh to you. ஆமா, உங்க மனசு தான் ஹார்டா இருக்கு, முதல்ல அதை மாத்தி கொள்ளுங்க. My advice is that your heart is hardened, change that first. ஏன்னா God has a big plan for us. Amen. நீங்க எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவையான பலன், கிருபை எல்லாத்தையும் பெருக செய்து உங்களையும் என்னையும் இந்த சவுத் கோஸ்ட் முழுக்க பெரிய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் பயன்படுத்துவார். Oh, the Lord will use you as vessels to be a blessing to many in the south coast. அவருடைய வார்த்தையின்படியே ஆகட்டும். Oh, may it take place in accordance to his word. பக்கத்துல உள்ள கையை பிடிங்க. Hold your neighbor's hand and say, கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தையை சொன்னாரோ அப்படியே ஆகட்டும் பிரதர். Oh, as the Lord has given you a word, may it take place as such. Amen. All the things spoken to you, my dear. Amen. 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 எல்லாம் எந்திரிச்சு நிக்கலாமா? May we all stand up. Thank you, Father. Thank you, Heavenly Father. Hallelujah. என் அன்புள்ள தகப்பனே, thank you for speaking through your glorious word. As a church and as an individual, my Father, we submit. We are your servants, my Lord. According to your word, let the things happen in our life. According to your word, not according to our vision, words and thoughts. Because your plans are bigger than us. You are the only one good God who will give the one and only precious Holy Son to us, my Lord. Father, we trust in your word. We obey your word.
We give our first fruit from now on until we come and see you, my Lord. We submit to your word, that the Holy Spirit may manifest upon us. I speak all the blessings upon this congregations in the name of my Lord Jesus Christ. The people who may have come to this place with lots of troubles and afflictions and sorrows, my Lord. But I speak to those troubles, I speak to those afflictions in the name of my Lord Jesus Christ. Let all the troubles and afflictions may go in the name of my Lord Jesus Christ. I speak the full prosperity, full health and full wealth, my Lord. Let there be no lacking in their life in the name of my Lord Jesus Christ. Let them grow as the word of your word grow in their hearts and their lives, my Lord. As and when they submit, my Lord, let the Holy Spirit start manifesting upon their lives. Hallelujah. ஆண்டவரே ஆண்டவரே எழும்பி பிரகாசி. உன் வழி வந்தது என்று சொன்னேன் அந்த வாக்கு தத்தத்துக்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். Bless each and every single soul in this place, my Lord. அவருடைய குறைவுகள் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான வார்த்தையிலே நீங்குவதாக, மறைந்து போவதாக, இனி எழும்ப முடியாதபடி நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம். எந்த ஒரு வியாதிகள் பலவீனங்கள் இருந்தாலும் இயேசுவின் சுகமளிக்கிற வார்த்தையை நாங்கள் நம்பி உம்முடைய சுகமளிக்கிற வார்த்தையின்படி சுகம் இந்த இடத்தில் இயேசுவின் நாமத்திலே பெருகுவதாக. இந்த இடத்திலே யார் ஆண்டவரே பொருளாதார குறைவோடு இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே I command and speak the blessing of prosperity in the name of my Lord Jesus Christ. According to the Jesus word, I speak that blessing. I speak the complete peace that my Lord Jesus Christ you have left for us. It is your word, according to your word on John 14:27. Let the peace may be established forever in all of their lives, my Lord. Hallelujah. According to your word, let the multiples may come to prosper. Hallelujah. Let the nations come to this place. Let the multitudes come into this place. Let our territory may start to enlarge according to your word on Isaiah 54:2 and 3, my Lord. According to your word, it start to happen in Isaiah 65, in Isaiah 60:22, my Lord. Hallelujah. Ho sala mala hura la batukara la bashi bekele kerebe santo. Hafo loho lomoko lohoro lobo kilakura batike nama santa. Aso noho lo shekerebe tikara la baki akaraba. O gula huramo karabo siantarabo. Asana haramatu. Hallelujah. Hallelujah. Oh, thank you, Father. According to your word, let all the things start to happen in our lives. According to your word only, according to my Jesus' wish, according to my God's heavenly Father will, let the things start to happen. Amen. I break all the barriers. I break all the hindrances. I break all the obstacles in the name of my Lord Jesus Christ. Amen. This is the year of covenant to us, my Lord. This is the year of covenant. Oh, thank you. So far you have spoken, but now through your word you made covenant with us. Thank you, Lord. Thank you. Thank you for honoring us.
We kiss your glorious feet. I bless all the people and the 2 newcomers today. I speak all the drinking habits may go out from that wonderful gentleman in the name of my Lord Jesus Christ, my Father. From this moment onwards, I speak that the feeling of hatred towards the drinking alcohol may come upon him. Lord, touch him. Bless him abundantly. According to your word I spoke. According to your word, let him be healed and delivered in the name of my Lord Jesus Christ. I speak the wonderful new lady who have come. Thank you, Lord. I speak every blessings upon her and family. She might be crying within her heart, my Lord. There are quite a few Rama words spoken to her today. My dear sister, Lord has spoken to you through his Rama word. Catch it. Catch it. Your life of water will turn to wine. Hallelujah. I speak for all of my people and bless them in the name of my Lord Jesus Christ. Let them live peacefully with the prosperity that you have in store, my Lord. Bless them. Bless their family life, working life, business life, and spiritual life according to your word. Hallelujah. In the name of our Lord Jesus Christ, I pray. Amen. With the love of our God, Heavenly Father, and with the grace of our Lord Jesus Christ, and in the fellowship of the Holy Spirit, may be with us all the time. Amen.